லியோவை ஓரம் கட்டிய கூலி டிக்கெட் முன்பதிவில் சாதனை. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியிருக்கும் கூலி திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 14 வெளியாகிறது. படத்தின் டிக்கெட் முன்பதிவுகள் அமெரிக்கா மற்றும் ஓவர்சீஸ் நாடுகளில் தொடங்கி அதிரடி புக்கிங் நடைபெறுகிறது. படத்தின் பிரீமியர் ஷோவிற்கு வட அமெரிக்கா நாட்டில் 50,000 மேற்பட்ட டிக்கெட்டுகள் புக் செய்யப்பட்டுள்ளது. டிக்கெட் முன்பதிவு தொடங்கி 37 நிமிடங்களில் 10,000க்கும் மேல் டிக்கெட் புக் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன் அதிக முன்பதிவு செய்த படமாக இருந்த KGF 2 மற்றும் லியோ படங்களின் சாதனையை கூலி முறியடித்துள்ளது. இப்படம் முன்பதிவுகளில் மட்டுமே பல கோடிகள் வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோபி சுதாகரின் பரிதாபங்கள் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் ஓ காட் பியூட்டிஃபுல் என்ற திரைப்படத்தை விஷ்ணு விஜய் இயக்குகிறார். படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் லிரிக்கல் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. வேணும் மச்சான் அமைதி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ள இந்த சிங்கிள் பாடலை சிவகார்த்திகேயன் பாடியுள்ளார். இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இயக்குனர் ராஜமௌலி மகேஷ் பாபுவின் 29வது படத்தை இயக்கி வருகிறார். பிரியங்கா சோப்ரா இதில் நடிக்க உள்ளார். ஐதராபாத்தில் ரூபாய் 50 கோடி செலவில் பிரம்மாண்டமான காசு செட்டை அமைத்துள்ளனர். மகேஷ் பாபுவின் 50வது பிறந்த நாளில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் நவம்பரில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிக்கும் சிறை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கிய இந்த உண்மை சம்பவ கதை காவல்துறையினர் மற்றும் கைதியின் பயணத்தை வெளிப்படுத்துகிறது. போஸ்ட் புரொடெக்ஷன் பணிகள் விரைவில் முடிந்து இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருண் விஜய் இரட்டை வேடத்தில் நடித்துள்ள ரெட்ட தள பட டீசர் வெளியாகியுள்ளது. மான் கராத்தே இயக்குனர் திருக்குமரன் இந்த படத்தையும் இயக்கியுள்ளார். சித்தி இத்னானி மற்றும் தான்யா ரவிச்சந்திரன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க இசையை சாம் CS உருவாக்கியுள்ளார். PDG யூனிவர்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்தில் தனுஷ் பாடிய பாடலும் உள்ளது. விஜய் தேவரகொண்டா நடித்த கிங்டம் திரைப்படம் ஈழத் தமிழர்களை அவமதிப்பதாக நாம் தமிழர் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் படம் திரையிடப்படும் தியேட்டருக்கு முன்னால் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கட்சி உறுப்பினர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கிங்டம் திரைப்படத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்சார் சான்று பெற்ற படத்தை தடுக்க முடியாது, போராட்டம் அமைதியாக நடத்தலாம் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.